அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ நம்ம ஒன்று சிம்பிளான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் போட போகிறோம். எங்கள் கசின் கொழுந்தனா பையனுக்கு கல்யாணம் ஆச்சு பாம்பேயில். சரி அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்லாம் அப்படின்னு நினச்சோம். அப்புறமா நினச்சோம் சரி வெளியவே அந்த புள்ள இப்போ மொத மருமவ துபாய் வந்திருக்குன்றதுனால சரி நம்ம வெளியே வாங்கி நம்ம ஹோட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டோம். அதனால் சரி ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சஃபாரி மொவைலாவில் ஒரு நியூ மொவைலாவில் உள்ள சஃபாரி தான் வந்தோம். அங்கே தானே கிட்ட அப்படியே வாங்கிக்கிட்டு அப்படியே கடைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்து சரி சஃபாரி மாலையும் உங்களுக்கு அப்படியே காமிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கிஃப்ட் வாங்கிக்கிட்டு அப்படியே எல்லாம் பார்த்துட்டு எனக்கு அடுப்பு வாங்குகிற வேலை இருந்துச்சு. சரி அடுப்பும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. எல்லாமே இதுவெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இது மாதிரி தான் ஒன்று வாங்கணும். A to Z இருக்குது. நீங்கள் வந்து மொவிலாவில் உள்ள சஃபாரி மால் வந்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. சாப்பிட இருக்குது, பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு இருக்குது, இன்டோர் கேம் நிறையா பிள்ளைங்க டென்னிஸு ஃபுட்பால் அது மாதிரி எல்லாம் விளையாடுறாங்க. அது மாதிரி கேம்ஸுங்களும் மாதம் இது 1 மணி நேரம் அப்படி புக் பண்ணி விளாட்ற மாதிரி எல்லாம் இருக்குது. பெட்டிங்க எல்லாம் அது ஊருக்கு போகிற டைம் எல்லாம் அது மாதிரி எல்லாம் பெட்டியெல்லாம் நல்லா செம்மையாக இருக்குது. ஆஃபர்லேயும் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி சாய்ஸ் பண்ணி வாங்கலாம். அடுப்பு நல்லா இருந்துச்சு, பார்த்துட்டு வந்தேன். சரி வந்துட்டோம். சரி ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ரவுண்டு காமிப்போம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கும் செம்மையாக ட்ரெஸ்ஸு ஈதிலலாம் வந்து வாங்கலாம். ஏதாவது ஒரு பர்த்டேன்னா கூட இங்கே வந்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா நான் ரொம்ப சுற்ற மாட்டேன், எதுக்கு தேவையோ அது மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். ஆனால் அன்றைக்கி என்ன அப்படின்னா சரி சும்மா ஒரு ரவுண்டு அடித்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டு அடித்தோம். ரொம்ப நல்ல சாமானாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இல்லாமல் இருந்துச்சு, அதுவும் அது கூடயே சேர்த்து வாங்கிக்கிட்டு எங்கள் பேத்திக்காண்டி இது பார்த்தோம். எங்கள் பிள்ளை இதை போட்டு அவளுக்கு விடலாம் அப்படின்ட்டு அதையும் பார்த்துட்டு அங்கே ஸ்கார்ஃப்லாம் 5 கிராம்ஸ்ன்னு சொல்லி பார்த்தேன். ஆனால் அங்கே போனாக்கா எல்லாம் 15 ரூபா. ஒரு ஸ்கார்ஃப் வந்து 15 ரூபாய்க்கு இருந்துச்சு. சரின்ட்டு அப்படியே பார்த்துட்டு ஆஃபருன்ட்டு போகிற டைமில் தான் வாங்கணும் போல் அப்படின்னு நினச்சிட்டு அதை விட்டு வந்துட்டோம். ஆனால் டிராஃபிக்கு செம்ம டிராஃபிக்கு. எங்களால் துபாய் சைடு போகவே முடியல. எங்கள் ஏரியாலேருந்து திரும்பும் போதே அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சான். செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. சரி இப்போ ஒரு கேக்கும் பார்த்து வாங்கிக்குவோம் அப்படின்ட்டு ரெட் வெல்வெட் கேக்கு கடையில் பார்த்து அதுவும் ஒன்று வாங்கிக்கிட்டு எங்களோட ஃபேவரெட்டு ஹோட்டல் தான் அழைச்சிட்டு போயிருந்தோம். உங்களுக்கு தான் நல்லாவே தெரியும், அபுதாபிலலாம் நாங்கள் போனால் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. சரி அங்கேயே கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போயிட்டோம். கேக் வாங்கிட்டோம், ரெட் வெல்வெட் கேக்கு. அதில் பேர் போட்டு வாங்கிட்டு ஆனால் வீட்டில் தாவத் கொடுக்கணுன்னு தான் ரொம்ப ஆசை எனக்கு. வீட்டில் எனக்கு செய்ய முடியல. எனக்கு கொஞ்சம் உடம்பும் முடியாமல் இருந்துச்சு, எனக்கு கால் வலி. அதனால் சரி வெளியே கூப்பிட்டு போகலாம், சரி நல்ல ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போவோம், நமக்கு பிடிச்ச ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டோம். பார்த்திங்களா எங்கே வந்துட்டோம் பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, மாஷா அல்லாஹ். எல்லாருக்கும் எல்லா சாப்பாடுமே நல்லா பிடிச்சி விரும்பி எல்லோரும் சாப்பிட்டோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த கபாபு, அவங்க சூடாக ஃபுல்கா தர்றது, சேலடு, சிக்கன்னு எல்லாமே இருந்துச்சு. செம்ம.
கபாப்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு செஞ்சு தராங்க. அன்றைக்கிங்க பார்த்தா செம்ம கூட்டம். எங்களுக்கே இடம் கிடைக்கல. கொஞ்ச நேரம் வண்டியிலே உக்காந்துருந்து அதுக்கப்புறம் போனோம். நல்ல கூட்டம் அன்றைக்கி. இடமே கிடைக்கலன்னு பார்த்துங்களேன். நல்ல கூட்டமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் சாய் எல்லாருக்கும். சரி சாப்பிட்டு முடிஞ்ச உடனே கேக் கட் பண்ணாங்க. புது பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு தான் போக முடியாமல் போயிடுச்சு. போகலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு கால் வலியால் போக முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் கிஃப்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம குக்கிங் பை நிஷா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோடு சந்திப்போம். பாய்.